தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைய விழா நற்செய்தியை பறைசாற்றவும் கடவுளின் சாட்சிகளாய் பயணிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு நலம் கொடுக்கும் நண்பராகவும் துன்பம் போக்கும் தூயவராகவும் ஏழைகளின் தஞ்சமாகவும் அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பவராகவும் விளங்கினார். தாம் முன்னுரைத்தவாறு உயிர்த்தெழுந்து 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்தார். இயேசுவின் விண்ணேற்றம் நாம் மன்னக செல்வங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை, உடனிருப்பு, விட்டு கொடுத்தல், மென்மையான வார்த்தைகளை பேசுதல் போன்ற விண்ணக செல்வங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. நாமே நடமாடும் நற்செய்தியாய் மாறி இயேசுவை வாழ்க்கையால் அறிவிப்போம். எத்தகைய நிலையிலும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்து அனைத்து மாந்தரையும் இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை சுவைக்க செய்வோம். விண்ணக பயணிகளாகிய நாம் சந்திக்கின்ற துன்பத் துயரங்கள், இடையூறுகள், சவால்கள் போன்றவற்றில் தேங்கிவிடாமல் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அனைத்தையும் முறியடித்து இயேசுவோடு இயேசுவில் வாழ வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலி. இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்தோணிதாஸ் ஷீலா இவர்களுடைய குடும்பத்தில் விண்ணக பிறப்பின் 21வது ஆண்டை நினைவு கூறுகின்ற ஜான் என்பவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், மேலும் KP ஏசையா வி இருதயசாமி VAO இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், SP வேந்திரன் குடும்பத்தில் மரணமடைந்த சுவக்கீன், அன்னம்மாள், அருளாந்து இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசு சீடர்களை அழைத்தார். சீடர்களுக்கு தமது வாழ்க்கையால் போதித்தார். உயிர்த்த பின் பலமுறை சீடர்களுக்கு தோன்றி திடமளித்தார். சீடர்களை பக்குவமாய் வழிநடத்தி பலன் கொடுக்க செய்த இறைவன் நம்மையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். என் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோ சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலருக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து வெண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதாகிய ஆண்டவர் ஆற்றுதற்கு உலகத்தையும் ஆளும் மாறிந்த அவரே. எக்காலம் முழங்கிடவே எக்காலம் முழங்கிடவே உயரே
அவதம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே மனசாட்சியே மனிதர்களின் உண்மையான நீதிமன்றம். மனசான்று தூய ஆவி வாழும் ஆலயம். உள்ளம் என்னும் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கும் போது ஆண்டவரை எளிதில் அணுகி செல்ல முடியும். நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்த இறைவன் நம்பிக்கை கூறியவர். வாழ்நாள் எல்லாம் இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட வாசகம். கிறிஸ்து விண்ணகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 24 முதல் 28, மேலும் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே ஒரு முறை உலகில் வெளிப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கு என்ன உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருள் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திருசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திருசீலை வழியாக தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசாட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோம். நமக்கு வாக்களித்தவர் நன்மைக்குரியவரே. ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவாக்குகள் 46 தொடக்கம் 53 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியாவை வரை அவர்களை அழைத்து சென்று தம் கையை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று தாயாம் திரு அவை ஒரு வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன விழா? என்ன விழா? வெற்றி விழா. யாருக்கு வெற்றி? இயேசுவுக்கு வெற்றி. என்ன வெற்றி? விண்ணேற்றம் அடைந்தது. ஆமாம். இப்போ பூசைக்கு முன்னாடி பேராவூரிலேருந்து அந்த வயதான முதியவர் வந்தார். பேரனை கூட்டிகிட்டு ஊமத்தநாடு பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து, என் பேரன் 500க்கு 468 மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போதே அவருடைய மனதிலே எழுந்த மகிழ்ச்சியை பார்க்க வேண்டுமே. இந்த புலகாயுதம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. ஒரு இலக்கை நோக்கிய ஓட்டம் அது. 10th வந்து 500க்கு இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கிய பயணம். அதுபோல் 12th 600க்கு ஒரு 590வது எடுக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கை நோக்கிய ஒரு பயணம் அது. அதுலேயும் வெற்றி கண்டாச்சு. அடுத்து என்ன? நான் டாக்டருக்கு படிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நீட் எழுதணும். அப்போ நீட் பாஸ் பண்ணணும், நல்ல மதிப்பெண்களோடு, மெரிட்டில் சீட் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணம் அது வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற பொழுது ஏதோ இந்த உலகத்திலே ஒரு சாதனையை, வெற்றியை படைத்தது போன்று ஒரு உணர்வு எழுகிறது. அந்த தேர்விலே நல்ல மெரிட்டில் வெற்றி பெற்று அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா எதிர்காலம் செட்டில் ஆயிடுச்சு. படித்து பிறகு மருத்துவராகி வாழ்க்கையில் எப்படியும் செட்டில் ஆயிடுவாங்க. அதுபோல் இன்றைக்கு ஒரு வெற்றி விழா. என்ன வெற்றி விழா? இயேசு எதற்காக பிறந்தாரோ, எதற்காக இந்த உலகிலே வாழ்ந்தாரோ, எதற்காக நற்செய்தியை அறிவித்தாரோ, எதற்காக புதுமைகளை எல்லாம் ஆற்றினாரோ, எதற்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் கரைத்து கொண்டாரோ, எதற்காக துன்பங்களையும் பாடுகளையும் சுமந்தாரோ, எதற்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை நமக்காக வடித்தாரோ, எதற்காக தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்தாரோ, அதனுடைய பயன், அதனுடைய பலன் கிடைத்த நாள்தான்
இன்று. அவர் அடிக்கடி சொல்லுவார் நற்செய்தியிலே, நான் என்னுடைய தந்தையை மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதன் வழியாக அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இந்த மாட்சிப்படுத்துகிற அந்த வார்த்தை? நான் என் தந்தையை மாட்சிப்படுத்துவேன், அவரும் என்னை அவர் தந்தையை எப்படி மாட்சிப்படுத்தினார்? தந்தையுடைய விருப்பம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், வாயை திறந்து. அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. நமக்காக என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கணும். அது தந்தையினுடைய விருப்பம். அதை நிறைவேற்றி தந்தையை அவர் என்ன செய்தார்? சொல்லுங்க அந்த வார்த்தையை. உங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு புண்ணியத்தையும் சேர்த்துட்டு போவீங்க. தந்தை என்ன செய்தார்? மாட்சிப்படுத்தினார். ஓகே, அவர் தந்தையை மாட்சிப்படுத்தினார். அப்ப தந்தை இவரை மாட்சிப்படுத்த வேண்டுமே. அந்த மாட்சிப்படுத்திய நாள் தான் இது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து தந்தையை மாட்சிப்படுத்தினார். அதனுடைய விளைவாக உயிர்ப்பு எனும் பரிசை கொடுத்து மாட்சிப்படுத்தி இந்த 40 நாட்கள் பல பேருக்கு பல சமயங்களிலே தோன்றி தான் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர் பெற்று எழுந்ததை அவர் நிரூபித்து காட்டினார் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறின. இவை எல்லாவற்றையும் கடந்த பின்பு இன்று தந்தையாம் இறைவனிடம் அவர் ஏறிச் சென்றதுதான் அந்த மாட்சிப்படுத்துதலிலே முத்தாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. ஆம், அந்த மாட்சிப்படுத்துதலை தந்தையாம் இறைவன் இன்று நிறைவு செய்கிறார். தன்னுடைய மகனுக்காக அந்த ஒரு மாபெரும் வெற்றி விழாவைத்தான் தாய் திரு அவை விண்ணேற்ற பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், விண்ணேற்ற பெருவிழாவுக்கும் விண்ணேற்பு பெருவிழாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. அப்படித்தானே? விண்ணேற்பு பெருவிழா யாருக்கு? அப்படியே உட்கார்ந்தே இருங்க. விண்ணேற்பு பெருவிழா யாருக்கு? அன்னை மரியாவுக்கு. ஏன் விண்ணேற்பு அப்படின்னு சொல்றோம்? எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மறந்துடும். ஏன் அதை விண்ணேற்புன்னு சொல்றோம், இதை விண்ணேற்றம் என்று சொல்லுகிறோம்? இயேசு தானாகவே தந்தையாம் இறைவனின் அருளால் ஆற்றலால் தானாகவே அவர் விண்ணேற்றம் செல்லுகிறார், விண்ணேற்றம் அடைகிறார். அன்னை மரியா அப்படி அல்ல, தன்னுடைய ஆற்றலால் அல்ல. யாருடைய ஆற்றலால் அல்ல? தன்னுடைய ஆற்றலால் இன்னொருவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார், எடுத்து செல்கிறார். அதுதான் விண்ணேற்றம், விண்ணேற்பு. இதற்கு வித்தியாசம் மறக்காதீங்க, தயவு செய்து மறக்காதீங்க. அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விண்ணேற்றம், விண்ணேற்பு. இன்று விண்ணேற்றம், தந்தையாம் இறைவனின் மகன் ஆண்டவர் இயேசு தனது ஆற்றலால் அவர் விண்ணேற்றம் அடைகிறார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறியதை நாம் பார்க்கிறோம். இது கேள்விப்பட்ட கதை அல்ல. இயேசுவினுடைய திருத்தூதர்கள் முன்பாக அவர்கள் கண் முன்னே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. இதற்கு நாங்களே சாட்சிகள் என்று நாம் சொல்லவில்லை, அவருடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் மேலே எழும்பிச் சென்றதை கண்டதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு நமக்கும் ஒரு நாள் அந்த விண்ணக வீட்டிலே பங்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அது நமக்கு கொடுக்கிறது. அந்த வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. அவருடைய உயிர்ப்பிலே நாமும் பங்கு பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க இப்பவே பல இடங்களுக்கு சென்று உங்களுடைய நற்செய்தியை பணியை தொடங்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, அதற்கு பிறகு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லுகிறார். இதை ஏன் சொல்றார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்றார் சொல்லுங்க.
ஏன் சொல்றார்? இப்போ இதுக்கு யாருமே பதில் வராது. ஏன் சொல்றார்? ஏன்னா அடுத்த வாரம் என்ன விழா? அடுத்த வாரம் என்ன விழா? என்ன விழா? பெண்டிகாஸ்ட் சண்டே, பெந்தகோஸ்தே பெருவிழா. பெந்தகோஸ்தே பெருவிழாவென்று எதை கொடுக்கிறார்? தூய ஆவியாரை கொடுக்கிறார். ஆமா, நீ இரு, ஒரு சில நாட்களிலே நான் போன பிறகு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர்தான் தூய ஆவியார். அவர் இதயத்துக்குள்ள வந்தாதான் நீ ஆற்றுகின்ற அந்த நற்செய்தி பணி உயிர் பெறும், ஆற்றல் பெறும், மக்களை மனம் திருப்பும். நீ செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் அது முழுமை பெறும், நிறைவடையும், உன்னால் பல அற்புதங்களையும் ஆற்ற முடியும் என்பதால் இந்த வாசகத்தில் ரொம்ப அழகா சொல்றார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு துணையாளரை அவர் விட்டு சென்றார். அவர் சும்மா செல்லவில்லை, அப்படியே நம்மளை அனாதையாக விட்டு அவர் செல்லவில்லை. நம் எல்லோருக்குமே தூய ஆவி எனும் ஒரு துணையாளரை அவர் விட்டு சென்றார். அந்த தூய ஆவியானவர் வழியாகத்தான் உயிர்த்த ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த விழாவைத்தான் நாம் அடுத்த வாரம் கொண்டாட போகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று வெற்றியின் நாள். அவர் தந்தையை மாட்சிப்படுத்தியதற்காக தந்தையாம் இறைவன் அவரை மாட்சிப்படுத்திய ஒரு மாபெரும் உன்னத விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கும் ஒரு கருத்தை சொல்லுகிறது. என்ன? நம்முடைய வாக்காலும், நம்முடைய சொற்களாலும், நம்முடைய செயல்களாலும் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
நீங்கள் போய் எல்லா மனிதர்களையும் என் சீடராக்குங்கள் என்று மொழித்த ஆண்டவரே, உமது சீடத்துவ பணியாளர்களாக நீர் அழைத்த எம் திரு அவை தலைவர்கள் உம்மில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ தேவையான ஆற்றலை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று மொழித்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் உம்மை விட்டு நீங்காது உம்மில் உம்மோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் என் சாட்சிகள் என்று மொழித்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் அன்பின், மகிழ்ச்சியின், உறவின், சமத்துவத்தின் திருப்பயணிகளாய் வாழ்ந்து இறுதி வரை உம்முடன் உமக்கு சான்று பகர வாழ்க்கை வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மோடு வாழும் ஆண்டவரே, என் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து கல்வி தேர்விலும் வாழ்க்கை தேர்விலும் வெற்றியை கண்டிட தேவையான ஞானத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்து வல்லமையிலும் வாழ்த்து பெறுகிறான் வல்லமையில் நாங்கள் அறிவை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயமான நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து பணி வாழ்த்து பெறுகிறார். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமாக ரசிக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொள்ளைகளை ஏற்றரும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் திரும்பவும் பணி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்கு உரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா இறைவா இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீ. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.